ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூன்லிட் ரியூனியனோட 17வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே மெய்சி குட்டி பாம்புக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். இந்தா செல்லம் சாப்பிடுன்னு சொல்ல, டேய் நான் கருணாகண்டா, அதுவும் கருணாக ஆத்மா, என்னை பத்தி தெரியாம நீ பாட்டுக்கிற புழு ரேஞ்சுக்கு ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பாம்பு கத்த ஆரம்பிக்குது. அதெல்லாம் காதுல வாங்கிக்காம மெய்சி, பாத்தியா நான் பெயிண்டிங் வரையறதுக்கு புது பெயிண்ட் வாங்க போனேன், இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி கிடைச்சிருக்கு, பார்க்கவே எப்படி இருக்கு பாருன்னு சொல்ல, அந்த பாம்பு ஷுவான்கே அதை பார்க்கறதுக்கு ஏதோ டிஃபரெண்டா தான் இருக்கு. என்னது இது, இதுல ஏதோ வியர்டான ஒரு சக்தி இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு அது யோசிக்குது. சரி ஓகே அப்படின்னு மெய்சி அடுத்து அந்த குட்டி பாம்பு ஷுவானை பார்த்து, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நிறைய டீமன்ஸை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், ரொம்ப நல்லா நான் படம் வரைவேன், அதனால அது எப்படி இருக்கும் நீ டிஸ்கிரைப் பண்ணனா நிறைய டீமன்ஸை பத்தி படம் வரைஞ்சு அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன்னு மெய்சி சொல்றான். உடனே அந்த ஷுவானும் சேர்ந்துட்டு ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்குது. முதல்ல சொல்ற கருமையான ஒரு பெரிய கருஞ்சிருத்தை, இந்த சிறுத்தை பயங்கர கொடூரமான ஆத்மா, இதோட பின்னாடி தலையில அட்டாக் பண்ணாலோ இல்ல கண்ணுக்கு ரெண்டு நடுவுல அட்டாக் பண்ணோம் மட்டும்தான் இதை கொல்ல முடியும், இது பயங்கர ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு அதை பத்தி இப்படி பல்லு இருக்கும் அப்படி ஸ்கின் இருக்கும்னு சொல்ல சொல்ல அதை பார்த்து அப்படியே வரைய ஆரம்பிக்கிறான் மெய்ஷி. வரைஞ்சு முடிச்சிடுறான். பரவாயில்லையே தத்ரூபதாவனா வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை காய வச்சுட்டு இருக்கான். சரி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, ஓகே ஓகே பரவாயில்லாம இருக்கு அப்படின்னு நக்கலா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு ஷுவானோ. சரி ஓகே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் அடுத்ததை வரைகிறேன் அப்படின்னு அப்படியே தூங்கி போயிடுறாம. நைட் ஆயிடுது. நல்லா மெய்சி தூங்கிட்டு இருக்க அந்த கருஞ்சிருத்த உயிரோட வந்துருது அந்த ஆத்மா. இதுக்கு அந்த இங்குக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு, அதுவும் நெகட்டிவ் பவர் வேற. அது இவனை வந்து பக்கத்துல பாத்துட்டு இவன் தூங்குறதால நேரா அங்கிருந்து கிளம்பி போயிடுது. இத ஷுவான் பாத்துட்டு, அப்பவே நினைச்சேன் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு, இவ்வளவு பெரிய ஆபத்துன்னு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு. சரி கண்டிப்பா இங்க ஆத்மாக்களுக்கு எல்லாம் நிறைய பிரச்சனை வரும், என்னையா அப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க, நல்லா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு படுத்துக்குது. அந்த கருஞ்சிருத்த ஊருக்குள்ள சுத்த ஆரம்பிக்க கரெக்டா அந்த பக்கமா அந்த ஊஷா வலம் வந்துட்டு இருக்கா. அவ கண்ணுல மாட்டிடுது. ஊஷா வேகமா அதை அட்டாக் பண்ணி கொல்றதுக்கு ட்ரை பண்றா. ஆனா அது வெறும் பெயிண்டிங் தான், இதுக்கு எந்த உயிரும் இல்லங்கிறதால அவளால அதை கொல்லவே முடியல. என்னடா இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா எந்த உயிரும் கிடையாது, இதை யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிர போகுதுன்னு ஊஷா சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பக்கத்துல இருந்தும் தண்ணியை கொண்டு வந்து அந்த பெயிண்டிங் மேல கொட்ட ஆரம்பிக்கிறா ஊஷா. அவ்வளவுதான், அப்படியே அதை அழிஞ்சு காணாம போயிருது. அடுத்த நாள் காலை ஆயிடுது. சூயோ உட்காந்து புக்கு படிச்சிட்டு இருக்கான். அவனை பாக்குறதுக்கு அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துடுறான். நீ ஊருக்குள்ள என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க, ஊஷா கூட இப்ப ரெண்டு பசங்க இருக்காங்க, என்னதான் அதுல ஒரு பையன் நல்ல பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையனா இருந்தா கூட என்ன பிரயோஜனம், அன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப ஊஷாவை காப்பாத்தினது யாரு, சூயோ தான் ஹீரோ மாதிரி காப்பாத்தினாருன்னு பேசிட்டு இருக்காங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த பக்கமா அந்த ஜியா வேற சுத்தி வந்துட்டு இருக்கான். நடக்கிறதெல்லாம் காதுல வாங்கிட்டு இருக்கான். நீ கலக்கிட்டடா, இளவரசியை காப்பாத்தி பெரிய வேலை பார்த்துட்டேன்னு சொல்ல அதெல்லாம் கண்டுக்காம ஜியா அங்க இருந்து போயிடுறான். அப்பதான் என்ன விஷயமா வந்திருக்கு அப்படின்னு சூயு கேட்க, ரொம்ப முக்கியமான விஷயம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் கிளம்பி வெளியே போறாங்க. அந்த சிறுத்தை வந்துச்சு இல்ல ஆத்மா, அதை பத்தி பேசுறதுக்காக தான் சூயுவை பார்க்க வந்திருக்கான். சூயு ஊருக்குள்ள வரான். தரையில பாக்குறான், நல்ல அப்படியே இங்க் அப்படியே கொட்டி கிடக்கு, ஏதோ இங்க்லயே வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறது சூயுக்கு லைட்டா ரியலைஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் இவங்க எல்லாரும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள வேற ஏதோ சிறுத்தை வந்துச்சாமே, நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. மெய்சி பொறுமையா எந்திரிக்கிறான். எந்திரிச்சத சிறுத்தைய பாக்குறான். என்னது இது, இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங்கா தான் வரைஞ்சோம், இன்னைக்கு ஒரு மாதிரி டல் ஆயிடுச்சு அப்படின்னு தரைய பார்க்க சிறுத்தை இறங்கி போனதுக்கான அடையாளம் இருக்கு. என்னது சிறுத்தை இறங்கி போனதுக்கான அடையாளம் இருக்குன்னு அதை தொட்டு பார்த்தா அது அப்படியே அந்த தண்ணி சிகப்பு கலர்ல இருக்கு, ரத்தம் மாதிரி. இது என்னது அநியாயமா இருக்கு அப்படின்னு வேகமா ஓடி போயிட்டு ஷுவானை கூப்பிட்டு, டே என்னடா நடக்குதுங்க, சிறுத்தை இறங்கி நடந்து போயிருக்கு, ரத்தம் மாதிரி இருந்தது, இப்ப பாரு வெறும் கருப்பு கலர் இங்கா மாறிடுச்சுன்னு சொல்ல, அது ஜஸ்ட் பெயிண்டிங் தான், நீ தான் கொஞ்சம் ஓவரா எக்ஸாஜரேட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்குது ஷுவானு. நான் கேக்குற கேள்விக்கு கொஞ்சமாவது பதில் சொல்லு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு மெய்சி சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் உன் மனப்பிராந்தி, உனக்கு டீமன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணுமா வேணாமா, நான் நிறைய கதை வச்சிருக்கேன், நிறைய டீமன்ஸை சொல்றேன், நீ வர அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிக்குது ஷுவான். பொமகிரானட்ல இருந்து ஒரு பெரிய அரக்கிய பத்தி, அவ உடம்பு ஃபுல்லா பொமகிரானட் தான் இருக்கும், அவளுக்கு எப்பயாவது யாரையாவது அட்டாக் பண்ணுனா பொமகிரானட் விதையெல்லாம் வீசி எறிவா, அது போய் ஒருத்தங்களை அட்டாக் பண்ணும் பாம் மாதிரி அப்படின்னு சொல்ல அது அப்படியே வரைய ஆரம்பிக்கிறான் இவன். ஆனா அதோட ஷுவான் நிக்கிற மாதிரி இல்ல, அடுத்தடுத்து நிறைய டீமன்ஸை பத்தி ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து உட்காந்து ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி மெய்சையும் வரைய ஆரம்பிக்கிறான். இதுக்கு இனிமே உனக்கு குணமே கிடையாது, என்ன ஆக போறான் நானும் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இந்த ஷுவான் பெயிண்டிங்க சொல்லிக்கிட்டு இருக்க, பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே எல்லா பெயிண்டிங்கையும் வரைஞ்சிட்டு அங்கே விழுந்து சிரிச்சிட்டு கிடக்குறான் மெய்சி. ஊருக்குள்ள எல்லா இடத்துலயும் பரவிடுது டீமன் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இத பரவுறதுக்கெல்லாம் யார் காரணம்னா இந்த ஜியா தான். நிறைய ஆளுங்க கிட்ட காசு கொடுத்து இந்த நியூஸ் எல்லாம் பரப்ப விட்டுருக்கான். பரவாயில்ல, ஊரே இப்ப மிரண்டு போயிடுச்சு, எல்லாரும் பயந்துருப்பாங்கன்னு ஜியா சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம சூயு வந்துட்டு இருக்கான். ஊருக்குள்ள மக்கள் எல்லாம் வந்து டீமனை பத்தி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆபத்து வருது நல்லாவே தெரியுது. எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல ஒரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா யாரோ இதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப யாரோ வேணும்னே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க.
என்ன பண்றாங்கன்னு தெரியல, ஆனா கீழே கடந்தது கண்டிப்பா இங்கு தான். இங்கு கடையில போய் விசாரிச்சா தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சூயோ சொல்றான். இருக்கிறதுலே பெரிய இங்கு கடை ஒண்ணு இருக்கு, இந்த மாதிரி முக்கியமான இங்கெல்லாம் அங்க எங்கேயாவது தான் வந்திருக்கும், போய் பாக்கலாமா அப்படின்னு சூயோ கிளம்பி நேரா கரெக்டா அந்த இங்கு கடைக்கு போயிடுறான். அந்த ஆள் கிட்ட உங்க லெட்ஜரை கொடுங்க, யார் யார் வாங்குனாங்க அப்படின்னு சூயோ கேட்க ஆரம்பிக்கிறான். உஷாவோட அசிஸ்டன்ட் அங்க போயிட்டு ஒளிஞ்சிட்டு நிக்க ஆரம்பிக்கிறா. போலீஸ்ன்னு தெரிஞ்சதுமே வேகமா அந்த ஆளும் எல்லா லெட்ஜரையும் கொடுத்துற, அதுல மெய்சி அப்படிங்கிற பேருக்கு ஒரு முக்கியமான இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதுல போட்டிருக்கு. மெய்சியா அண்ணனா அப்படின்னு பார்த்துட்டு சூயோ அங்க இருந்து கிளம்புறான். அடுத்து அசிஸ்டன்ட் பொண்ணு உள்ள வந்துட்டு குடியா நானும் இந்த லெட்ஜர்லாம் பார்க்கணும்னு நிறைய காசு கொடுக்குறா. இங்க மெய்சிய பாக்குறதுக்கு சூயோ வந்துட மெய்சி சுத்தி பெயிண்டிங்கா வரைஞ்சு வச்சுட்டு அதுக்கு நடுவுல பைத்தியம் மாதிரி மறுபடியும் வரைஞ்சிட்டே இருக்கான். சூயுக்கு இவனுக்கு ஏதோ ஒரு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு தெரியுது. மெய்சி இங்க வா அண்ணா கையெடு அப்படின்னு பிரஷ் புடுங்க வெறும் கையில கூட பெயிண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறான் மெய்சி. அவனுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி முத்தி போன மாதிரி இருக்கு. சூயு அவனை தரத்தரன் இழுத்துட்டு வந்து வெளியே தண்ணி தொட்டி இருக்கு, அதுக்குள்ள தண்ணி எட்டுல மூழ்க வைக்க கொஞ்சம் கொஞ்சமா மெய்சியோட உடம்புக்குள்ள இருந்து விஷம் எல்லாம் வெளியே போகுது. மெய்சி பாக்குறான், அம்மா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்க, உனக்கு இப்பயாவது புத்தி வந்துச்சே அப்படின்னு சூயு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா அதுக்குள்ள வரைஞ்ச நிறைய ஆத்மாக்கள் அங்க இருந்து பறந்து போயிட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு போன மாதிரி இருக்கு, பாத்தியாடா அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க மகாராணி மெய்ராணி ரெண்டு பேருமா சேர்ந்து ஊஷாவை கூப்பிட்டுருக்காங்க. மகாராணி கேக்குறாங்க, நீ யாரு நீ செலக்ட் பண்ணிருக்க? சூயு நல்ல பையன் தான், ரொம்ப நல்ல திறமையான பையன், உன் மேல பாசமா கூட இருப்பான். ஆனா அவனுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்ல. ஆனா ஜியா அப்படி இல்ல, செம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு. ஆனா கல்யாணம் பண்ணா இந்த ஊரை விட்டு நீ போயிடுவ. நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு தெரியல, ஆனா நல்ல முடிவா எடுன்னு சொல்ல, இங்க பாருங்க நான் தனியா இருந்தா கூட நல்லதா இருப்பேன்னு ஊஷா சொல்லிடுறா. வாய மூடு அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு அவங்க அக்கா கத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலேயே இல்லக்கா அப்படின்னு ஊஷா சொல்றா. அவங்க அக்கா அறையவே வந்துடுறாங்க. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் வரேன் அப்படின்னு ஊஷா அங்கிருந்து கிளம்பி ஓடிடுறா. இங்க ஊஷாவோட அசிஸ்டன்ட் பொண்ணு நிறைய இடத்துல போய் சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா. அங்கங்க ஒரு ஆத்மா பறந்துட்டு இருக்கு. என்னடா இது, பூனை ஆத்மா பறவ ஆத்மா அப்படின்னு விதவிதமா நிறைய ஆத்மா பறந்துட்டு இருக்கேன்னு அவ ஷாக் ஆயிடுறா. இங்க சரி அக்காவை பக்கத்துக்கு வந்துட்டோம், அக்கா பொண்ணையும் பாத்துட்டு போயிடலான்னு ஊஷா வரா. அந்த பொண்ணு அந்த மரம் இருக்குல்ல அது கூடயே உட்காந்துட்டு இருக்கா. ஹை சித்தி அப்படின்னு ஓடி வந்துடுறா. இவங்க ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்க அவனுக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களா, தேங்க்ஸ் சொல்றா அப்படின்னு சொல்ல, இவளுக்கு மட்டும் தான் பேசுறதெல்லாம் கேக்குது அப்படின்னு ஊஷா சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அப்பன்னு பார்த்தா அந்த மரம் ஏதோ கெட்டது வருது அப்படின்னு சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்குது. ஊஷா அந்த பொண்ணு இளவரசி ரெண்டு பேரும் திரும்பி பாக்குறாங்க. ஒரு பெரிய மான ஆத்மா பெயிண்டிங் அங்க ஓடி வந்துட்டு இருக்க. ஊஷா எப்படியாவது அதை தான் பக்கத்துல கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. கையில ஒரு சின்னதா ரத்தத்துல கோடு போட்டுட்டு இங்க வா பின்னாடி அப்படின்னு சொல்ல, அது இளவரசியை விட்டுட்டு ஊஷா பின்னாடி வருது. ஊஷா நேரா உள்ள கூட்டு போயிட்டு ரூம்குள்ள அடைச்சு வைக்கிறா. அது கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. இங்க பார்த்தா இன்னொரு பக்கம் மெய்சிய ஒரு ஆத்மா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. மெய்சி பயந்து நடுங்குறான். அத ஷுவானும் பாக்குது. என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, என்கிட்ட சக்தியே இல்ல, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஷுவான் யோசிச்சுட்டு இருக்கு. கரெக்டா இங்க ஊஷா அட்டாக் பண்றதுக்குள்ள அந்த ஆத்மா கிளம்பி நேரா இளவரசி கிட்ட போயிடுது. இளவரசி எங்க இருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆத்மா நேரா அவரை அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு இருக்க. நடுவுல அப்பன்னு பார்த்து யாரோ வந்து காப்பாத்துறாங்க. பார்த்தா நம்ம மரத்துல அந்த கெமிலியா ஆத்மா இருப்பான்ல அவன் தான். வேகமா டேய் நீயாடா, என் ஃப்ரெண்டு தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி கேக்குறா. நான் இருக்கேன்ல, உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஆத்மா நேரா அந்த மான அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆத்மா கிட்ட ஆனா அவ்வளவு பவர் இல்ல அப்படிங்கறதால அந்த சாத்தான் அப்படி கீழே விழுந்துருது. மறுபடியும் ஆத்மாக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது, வீக் ஆயிடுது. ஆனா பாத்துட்டே இருக்கும் போதே இந்த மான் மறுபடியும் ஏஞ்சு வர, அங்க இருக்கிற கெமிலியா பூ ஆத்மா ஒட்டுமொத்த சக்தியையும் கொடுத்து அந்த மானை அப்படியே தூக்கி பறக்க வச்சு தண்ணிக்குள்ள முழுக வச்சு அந்த இடத்துலயே கொண்டு போட்டுருது. ஆனா பூ ரொம்ப 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 வீக் ஆயிடுது. கெமிலியா பூ ஆத்மா உயிருக்கு போராடிட்டு இருக்க அமைதியா ஊஷா பாக்குறா. இத கண்டிப்பா நம்மளால காப்பாத்த முடியாதுன்னு அவளுக்கே தெரிஞ்சிருச்சு, உயிர் போற நிலைமையில இருக்குன்னு. இளவரசி மடியில படுத்துட்டு, நான் வந்து ஒரு சின்ன செடியா இருந்தேன், என் மேல பாசம் காட்டி அந்த பாசம் மூலமாவே எனக்கு சக்தி கொடுத்து என்னை இவ்வளவு பெரிய ஆள் ஆக்கியிருக்கீங்க. பேரே இல்லாத எனக்கு ஒரு பேர் கொடுத்து உனக்கு ஃப்ரெண்டா வேற ஆக்கியிருக்க. என்னைக்கும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். உன்னை காப்பாத்துனது எனக்கு போதும், ஏன்னா என்னோட உயிரே நீதான். இப்ப போற என் உயிரை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காத்தோட காத்தா அவன் மறைஞ்சு போயிட இளவரசி ஆள ஆரம்பிக்கிறா. ஊஷாவும் நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்கா. இங்க அடுத்து சூயு ஒரு ஐடியா பண்ணிடுறான். எல்லா ஆத்மாவையும் ஊரை விட்டு வெளியே கூப்பிடணும்னு வெளியே ஒரு மந்திர கட்டு போட்டு ஆத்மாக்கள் எல்லாம் கூப்பிட அந்த ஆத்மா எல்லாமே ஓடி வந்துருது. அந்த கெட்ட பெயிண்டிங் ஆத்மாலாம் நம்ம சூயு டக்குன்னு கையில ஒரு வால் எடுத்துட்டு அதெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். மந்திர சக்தி மூலமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஆத்மாக்கெல்லாம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு, அதுங்களால தாங்கிக்க முடியல. கிட்டத்தட்ட எல்லா ஆத்மாவும் அங்கேயே இறந்து போயிருது. இங்க அதனால ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது இந்த ஜியாக்கு. என் கண்ணு வலிக்குது, எப்படி எல்லா ஆத்மாவும் இறந்து போச்சு, எனக்கு ஒண்ணும் புரியல. என் பாஸ் கேட்பாரு, நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல, நான் எல்லாத்தையும் கரெக்டா தானே பண்ணேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம
உஷா கிட்ட அவளோட அசிஸ்டன்ட் வந்து எனக்கு என்னவோ மெய்சி மேல டவுட்டா இருக்கு, அங்க இருந்து தான் அவன் இங்கு வாங்கிட்டு போயிருக்கான்னு சொல்ல உஷா நேரா மெய்சிய பாக்குறதுக்கு வந்துடுறா. யாரோ வர மாதிரி இருக்கேன்னு அவ போக சூயோ தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். நீங்க என்ன பண்ற அப்படின்னு சூயோ கேட்க, சும்மா மெய்சிய பாக்கலான்னு வந்த அப்படின்னு அவ சமாளிக்க ஆரம்பிக்கிறா. அங்க மெய்சி வரான். எங்க அப்பா என்ன படிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு, நான் பைத்தியம் மாதிரி சுத்துறேன்ட்டு. சோ 2 பேரும் இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க, நான் படிக்க போறேன்னு சொல்ல உடனே சூயோ பாக்குறான். சரி நல்லா தானே இருக்கான் அப்படின்னு, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். ஆனா உஷா திரும்பி பாக்குறா மெய்சியோட கைய. புதுசா ஏதோ கருப்பு கலர் பிரேஸ்லெட் இருக்கு. மெய்சி கிட்ட ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு அவளுக்கு தெரியுது. அமைதியா அங்க இருந்து கிளம்பி போறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.